வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். சீடர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்த உடனே எல்லாரும் பயந்து போய் ஒரு அறைக்குள்ள போய் தங்களை பூட்டி கொண்டார்கள். அப்படின்னா அந்த அறைக்குள்ள போய் தங்களை பூட்டிட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்து அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவங்க அந்த அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள அந்த கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்த உடனே அவங்க தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 4 செவத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இனி இருக்கிற வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள கர்த்தர் கடந்து போய் அவர்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னா, இது உங்க எல்லை இல்லை, நீங்க பூமி எங்கும் கடந்து போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பீர்கள். நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில தோல்விகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை நஷ்டமானதுனால, இல்லைன்னா இந்த சீசர்களை போல இதுவரையிலும் ரொம்ப நல்லா இருந்து திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மன வருத்தத்தின் நிமித்தம் ஒரு ரூமுக்குள்ள நீங்க அடைஞ்சிருக்கலாம். உங்க தரிசனத்தை நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். அந்த தரிசனத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இது உன்னுடைய எல்லை அல்ல, இது உங்களுடைய எல்லை அல்ல, இந்த 4 செவர் உங்களுடைய எல்லை அல்ல, இந்த தெரு உங்களுடைய எல்லை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தாயாக. இந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை தட்டும் போதே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை முழுவதுமாய் மூடிக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சு நம்மளை பூட்டிடும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லைகள் நமக்கு ரொம்ப குறைவாய் தெரியும், நம்முடைய தரிசனங்கள் நமக்கு குறைவாய் தெரியும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். சீடர்கள் அந்த ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு அவங்க யாராவது உள்ள போய் உங்க ஃபியூச்சர் என்ன, உங்க எதிர்காலம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, தெரிலப்பா, எனக்கு எதுவுமே தெரிலப்பா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோட இருக்கும்போது உங்களுடைய எல்லை என்ன அப்படின்னு கேட்டா அவரை கேளுங்க, அவருக்கு தெரியும். அவர் எங்களை நல்லா கொண்டு போயிடுவாரு. அவர் போற இடத்துல எல்லாம் நாங்க போவோம். அவர் எங்களுக்கு பெரிய பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை போச்சு. ஆண்டவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்ட தெரிஞ்ச உடனே அவங்க அத்தனை பேர் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க இருதய கதவு பூட்டப்பட்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தரிசனம் ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த நாட்களில் வந்த அவமானத்தினால, கடந்த நாட்களில் வந்த நஷ்டத்தினால, அந்த வியாதியினால நான் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் எனக்கு முன்னாடி நிற்குது. எனக்கு எதுவுமே தெரியல, என்னுடைய ஃபியூச்சரை பற்றி எதுவுமே தெரியல, என்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியல, எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு எனக்கு தெரியல, இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல.
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருவார். ஆனால் இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து, ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே சொல்லுங்க, முழு பலத்தோட அப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவர். முழு பலத்தோட எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு, எனக்கு ஒரு தரிசன எல்லையை கர்த்தர் விரிவாக்குங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே, அந்த விஷனை இன்னைக்கு எனக்கு தாங்கப்பான்னு உங்க சத்தம் மேலோங்கி கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.